தொழில் ஸ்தானம் அப்படின்னா 10வது பாவகம். நம்ம ராசி அல்லது நம்ம லக்னத்திலிருந்து 10வது கட்டம் எதுவோ அதுதான் தொழில் ஸ்தானம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னா நமக்கு மேஷம், காலச்சக்கரத்தின் முதல் பாவகம். அப்போ 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய். இதுக்கு முன்னுக்கு 2.5-3 மாத காலமாக நீட்சமாக இருந்தார். அதனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருந்த கடகராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையன்ற மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கோ வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருந்து தான் பழக்கப்பட்டவங்க கடகராசிக்காரங்களே தவிர, ஒருத்தருடைய அழிவுக்கு நான் காரணங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு 2-2.5 வருட காலமாக பலவிதமான சங்கடங்களுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க. இது எல்லாமே சரி